அதாவது இவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார்ல, பிடிஆர் ஆடியோன்னு வெளியிட்டார்ல. அப்ப இவருக்கு யார்ட்ட காசு வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணாரு? அப்ப அவருடைய நோக்கம் என்ன? அதே நோக்கம் தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க வந்து அரசியல் ரீதியாக அண்ணாமலை மற்றவர்களை எப்படி பொய்யால வீழ்த்த முடியும்னு நெனச்சாரோ, அதே மாரி பொய்யால கூட அவங்க வீழ்த்ததுக்காக இந்த தகவலை எல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்கு அறிக்கைய விட்டுட்டு, அது பொய்யான தகவல் இல்ல, உண்மையான தகவல்னு ஒத்துக்கிட்டாரே. இப்ப பிடிஆர் வந்து அது நான் பேசல அப்டின்றாரு. டிஆர் பாலு என்ன சொன்னாரு, என்னுடைய சம்பந்தி சொத்தெல்லாம் என் தலையில கட்டுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கு போட்டு அந்த அவதூறு வழக்குல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அப்ப அதே போல நான் நிலத்தை வாங்கவே இல்ல. இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? அவர் நிலம் வாங்கினதாக ஒத்துக்கிட்டாரு. அது ஒத்துக்கிட்டு அது எப்படி வாங்கினது அப்படின்ற ஒரு பட்டியல போட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்ப அந்த கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல மாட்றாரு. இப்ப அவங்களுடைய மோட்டிவ் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. அவங்க யாரால ஏவி விட கூடியவரா இருக்கட்டுமே. நீங்க முறைப்படி எல்லாத்தையும் பதில் சொல்லணும்ல. 40,59,220 நான் பத்திரம் வாங்கினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஏன் வங்கி கணக்குடைய அந்த தொகையை மட்டும் நீங்க மறைக்கிறீங்க? ஏன் நிறுவனத்த வந்து மறைச்சீங்க? ஏன் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டத்தின் கீழ லோன் அப்ளை பண்றீங்கன்ற கேள்விக்கு பதில் இல்ல. ஆனா, இவங்க ஏன் திடீர்னு வர்றாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணமும் இருக்கு. இவங்கலாம் யாருடைய அணி? வெறும் அண்ணாமலையால பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கக்கூடிய கேடி ராகவன், கல்யாணராமன் இவங்களை போன்ற நபர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு வருவதை பார்க்கும்போது, இது எல்லாம் ஒரு தேசிய தலைமையுடைய ஒப்புதலோடு தான் நடக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கல்யாணராமன் வந்து ஒரு பேட்டியில பேசும்போது கூட என்ன சொல்றார், நான் வந்து தேசிய தலைமை கிட்ட உட்கார்ந்து முழு விவரத்தையும் சொன்ன பிறகுதான் அண்ணாமலையோட பதவியே பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் நான் தேசிய தலைமையோட எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வெளியிட்டது வெறும் 1% தான் அப்படின்றாரு. அப்ப இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்கிறாரோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது. அப்போ அதையெல்லாம் விளக்கக்கூடிய இடத்தில் அண்ணாமலை இருக்கிறார். அப்போ அரசியல் ரீதியாக அண்ணாமலை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவை தேசிய தலைமை எடுத்து விட்டதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சமீபத்துல டெல்லியில நடந்த அண்ணாமலை அமித்ஷா நடத்திய மீட்டிங்க்கு அண்ணாமலை போகல. சரி கல்யாணம் இருக்கு அப்படின்னாரு. அதே போல கல்யாண போட்டோக்களை எல்லாம் வெளியிட்டாங்க. அதன் பின்பு துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜகவும் டெல்லிக்கு போறாங்க. ஏன் அண்ணாமலை போகவே இல்ல? அன்னைக்கும் கல்யாணம் இருந்துச்சா? அது எப்படி டெல்லியில பாஜக நடத்தக்கூடிய கூட்டம் அல்லது டெல்லியில பாஜக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு மட்டும் அண்ணாமலைக்கு இங்க கல்யாணம் வந்துருது அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்போ ஒருவேளை அண்ணாமலை புறக்கணிக்கிறாரா? இல்ல அண்ணாமலை இவங்க அழைக்கவே இல்லையா?